ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருத்தனோட மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்பி அவங்கிட்ட போய் அனுமதி கேட்குறான். அதுக்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறான், நீ என் மகளை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினச்சா நான் வளர்க்குற 3 காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். அதில் ஏதாவது உன்னோட வாழை நீ தொட்டா போதும், என் மகளை நான் உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தோட கதவுகள் திறந்துச்சு. முதல்ல ஒரு மாடு வந்துச்சு. அது ரொம்பவும் முரட்டுத்தனமாக தோற்றம் கொண்ட மாடு. சீரியப்படி வந்துச்சு. அதனால் அதை பார்த்த இளைஞன் வாழை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலான்னு விட்டுட்டான். கொஞ்ச நேரத்தில் அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வந்துச்சு. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதிக்கொள்றதுக்காக கடும் வேகத்தோடு ஓடி வந்துச்சு. அந்த இளைஞன் அதை பார்த்துட்டு இதுவும் வேணாம், 3வதாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டான். ஓடி வந்த அந்த மாடு வந்த வேகத்தில் வெளியே தாண்டி ஓடி போயிடுச்சு. 3வது முறையாக கதவு திறந்துச்சு. அப்போ வெளிவந்த மாட்டை பார்த்து அந்த இளைஞனோட முகத்தில் புன்சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு மாட்டை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமா பார்ப்பதுக்கே பரிதாபமாக இருந்துச்சு. ஓட முடியாமல் ஓடி வந்துச்சு. இந்த மாட்டை விட்டுறக்கூடாது, இதை தான் நம்ம பிடிக்கணும்னு தீர்மானித்து அதை வாழத்தோட தயாராக இருந்தான். மாடு பக்கத்தில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டோட வாழை பிடிக்க போனால் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டான். ஆமாம், அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குது. சில வாய்ப்புகள் எளிமையாக இருக்கலாம், சில வாய்ப்புகள் கடுமையானதாக இருக்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.